Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi da, PK12 da, Tamil Talvas da, Arjun Deshwal da, Pawan Sharavat da. Yes. Right, captain, vice captain, coach, assistant coach எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்க. இன்னும் 12-13 நாள் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், நிறைய பேர் நேற்று வீடியோவில் போட்டிருந்தீங்க. சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அர்ஜுன், அது என்னன்னு பார்த்துட்டு டக்குன்னு சொல்லிடுறது தமிழில் அப்படின்னீங்க. அந்த கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டராங்க இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடலாம், பார்த்துட்டு கடைசியில் வந்து புலம்ப தேவையில்லை. நேற்று கூட 2-3 பேர் புலம்புனாங்க. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக அதை யார் பார்க்க சொல்ல எனக்கு புரியல. இதில் வேறு நவீன் எக்ஸ்பிரஸை பற்றி ஏன் பேசுகிறோன்னு ஒருத்தர் கேட்டார்ல, பேசியிருக்கேன் நான். அவருக்காக பேசலை, பொதுவாகவே லிஸ்ட்டில் இருந்தது நவீன் எக்ஸ்பிரஸோட இன்டர்வியூ. அவரும் தேவாங்க பேசினதை கடைசியில் அந்த ஆள் பார்க்கவே இல்லை அதை. ஆமாம், மோரல் ஐடியா மட்டும் நிறையா கொடுத்தாரு, திட்டினாரு. அதுக்கு 2-3 நேர் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். போக்கோ கேமிங் அண்ட் கணேஷ் ராஜேந்திரன், அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. மரியாதை கொடுப்பேர் எங்களுக்குன்னு. அந்த ஆள் அத்தோட போனவர் தான், எங்கே போனார் தெரில, அந்த கமெண்ட் போட்டவர். என்னது, எப்போ பார்த்தாலும் ஏன் தமிழ் தலைவாசியாக பேசுகிறேன், மற்ற வீடெலாம் பேச மாட்டேன்னு ஒருத்தர் கேட்டார். ஒரே ஒரு கேள்வி தான், ஏன் எல்லா ஸ்க்ரீன்லேயும் கூலி ஓடுது? எதுக்கு மவுஸ் இருக்கோ அதுக்கு தானே படம் போடும். 1-2 ஸ்க்ரீன் தான், 1-2 ஸ்க்ரீன் தான் மற்ற படத்துக்கு கொடுப்பாங்க. காமன் சென்ஸே அதுதான். நீங்கள் ஒரு தேட்டர் தாண்டி போகிறீங்க, எனக்கு இந்த படம் பிடிக்கல சார், இந்த படத்தை போடாதானே தேட்டரில் சொல்லுவீங்க? நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதானே. டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பிடிக்கலன்னா ஏதோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி டிவியில் மாற்று, அதை விட டிவி சேனலுக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் போடாதான்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தமோ அதே அபத்தம் தான் என்கிட்ட 2-3 நேர் போட்டாங்க. இந்த கண்டென்ட்லாம் போடாத, எனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத மேன். எனவே ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப அறுத்துட்ட விஷயத்துக்கு போயிடலாம். அர்ஜுன் தேஷ்வால் தான் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது பார்க்கணும். பவன் ஷராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால், 2 பிக்கஸ்ட் நேம் ஆஃப் கபடி சூப்பர் ஸ்டார்ஸ் ஆன் தர் ஓன் மெரிட். அண்ட் உங்களை மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் என்ன சொன்னார் பார்த்துருவோம். கோச்சும் கொஞ்சம் பேசியிருக்காரு அவரை பற்றி, கடற்கன்னு பேசுகிறோம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லலை, அது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்ததில் அது வேறு இடத்துல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ரைட், சொன்னார். அர்ஜுன் சொன்னார், எக்ஸைட்டடாக இருக்கியா, எப்படி ரெடியா, ஆர் யூ ரெடின்ற மாதிரி சொன்னார். 100% एक्साइटेड हूँ मैं, और मेरे मन में कहीं ना कहीं थी इस जगह भी कभी ना कभी आ जाए, और टीम ने भी सुनी और कोच साहब ने भी समझाया, इसलिए ये टीम का हिस्सा बना हूँ मैं அப்படின்ட்டார். எப்போதும் ஃபஸ்ட்டு கேள்வி ஹிந்தியில் சொல்கிறேன். அதான் நான் சொன்னேன், 100% எக்ஸைட்டடாக இருக்கேன். என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தது, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இங்கே வர வேண்டியிருக்கலாம், ஆயாஜான்னா இங்கே வரணும், சென்னைக்கு வரணும் விளையாடணும்னு. அது டீமும் கேட்டுட்டாங்க, டீமுக்கும் புரிஞ்சிச்சு. டீம் நீ சொன்னீங்கன்னா டீமுக்கும் கேட்டுச்சு, கோச்சும் சொல்லியிருப்பார். அதனால தான் நான் இந்த டீமுக்கு வந்திருக்கேன் இப்போது அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார். இஸ்லே மை இஸ் டீம் கா ஹிஸ்ஸா பனா ஹூம், இந்த டீமுக்கு வந்திருக்கேன்னு. அப்புறம் கேட்டாங்க, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தரை பற்றி சொல்லு, அதுக்காக அதை பற்றி சொல்ல முடியாதுன்ற மாதிரி கேட்டாங்க. சொன்னார், ஜெய்ப்பூர் தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது, நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஜெய்ப்பூரில், எனக்கு கொடுத்ததும் நிறைய ஜெய்ப்பூர் தான், பிங்க் பேந்தர்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் டீம் மாறுறேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு கோச் தான் சேமு, ரெண்டுக்கும் எனக்கு அதே கோச் தான். அங்கேயும் சஞ்சீவ் பல்லியான் தான், இங்கேயும் அவர் தான். ஒரு கோச்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பிளேயரு, அதனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கோச்சும் பிளேயர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், அவரும் எல்லோரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சுருக்காரு கோச்சு. அதனால நான் அதை பற்றி கவலைப்பட வேணாம், கோய் ஃபிக்கர் நீ. அண்ட் கோச் சாப் நோஸ் வெரி வெல், கோச்சுக்கு நல்லா தெரியும் யாரோட யூனோ டேலண்ட் என்ன ஏதுன்னு. ஸோ எனக்கு எந்த மச் டிஃப்ரென்ஸ் தெரியல ஜெய்ப்பூருக்கு இதுக்கும் அப்படின்னாரு. என் மைண்டு கூட PK11 பற்றி கேட்டாங்க. டக்குன்னு சப்ஸ்டியூட் ஆக்கிட்டாங்களா முக்கியமான மேட்ச்சை, அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்தப்போ அவர் சொன்னார், PK11 நான் கூட நிறைய வாட்டி சொன்னேன்ல, அவர் சப்ஸ்டியூட் ஆகிட்டாங்க, கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுவார், தமிழ் தலைவாசி எடுப்பாங்கன்னு ஒரு காலத்தில் சொன்னேன் நான் 3-4 மாதத்துக்கு முன்னாடி. எனிவே அவர் சொன்னார், என் மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டே இருந்தது, நான் சரியாகவே விளையாடலை போன சீசனு கடைசியில். அண்ட் லாஸ்ட் சீசனு கடைசியில் வந்து அதுக்கு காரணம்னா நிறைய சாப் அண்ட் சேஞ்சிங் நடந்தது டீமில். நானே நிறைய வாட்டி அவுட் ஆகிட்டேன், நிறைய வாட்டி என்னை டேக்கிள் பண்ணிட்டாங்க, மேரா கேட்ச் ஓகேன்னாரு, என்னை பிடிச்சிட்டாங்க நிறையா வாட்டி, நானும் நிறைய தவறு பண்ணேன், கல்தி பௌத் ஹுயி முझसे. அண்ட் எனிவே मैं बोलना चाहता हूँ, அதை பறக்க விரும்புகிற பழைய சீசனை இந்த வாட்டி அவள் ட்ரை மை லெவல் பெஸ்ட்டு, கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸு ஃபிட்னஸ் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. கோச் சாப்பிட்டா கூட நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், நான் எங்கெங்கே தப்பு பண்ணுறேன்னு சொல்லுங்கள், என்னை கரெக்ட் மீன்னு. அவர் கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபுல் ஃபோக்கஸோடு இருக்கும் அப்படின்னாரு. ரைட், அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். அதனால தான் ஃபுல் ஃபோக்கஸ் என்னால் இவ்வளோ வீடியோ போட முடியுது. இல்லைன்னா 5000 பேர் பார்த்தா $1 $85 ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யார் அஃபோர்ட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். கம்பல்சரியில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் தான். கிரேசி செட்டிங்கிறவங்க 40 ருபீஸும், துர்கா அர்ஜு அவர் ஒரு 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கிரேசி அண்ட் துர்கா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுங்க. லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன், ஒரு நமக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப்பில் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில்
தேங்க்ஸ் போடுவாங்க. ரைட். அண்ட் கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் திரும்ப சொல்கிறேன். இதே ஒரு குறையா தூக்கிட்டு ஒருத்தர் வந்தார். ஆமாம், இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடு, அதே குறைய வந்து சொல்கிறது தெரில, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். இப்போது இன்னும் என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கோச்சு கிட்ட கேட்டாங்க நம்ம சஞ்சீவ் பல்லியான்ட்ட, பிகே லெவலில் எதுக்கு இவர் உட்கார வச்ச முக்கியமான மேட்ச்சில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அர்ஜுன் தேஷ்வாலான்னு. स्कोर नहीं आ रहा था तो इसलिए मैंने उसको सब्स्टिट्यूट कर दिया और मेरे मन में था कभी ना कभी சேஞ்ச் कर देंगे. அதாவது அவர்கிட்ட பாயிண்டே வரல அந்த மேட்ச்சில். ஸோ அதனால தான் நான் அவர் சப்ஸ்டியூட் பண்ணேன். தேவைப்பட்ட நடுவில் சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் சப்ஸ்டியூட்டு. ஒன்றும் கட் பண்ணால் அர்ஜுன் சொல்கிறாரு எங்களுக்குள்ளே எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு. ஏன்னா ஒரு புரளி கிளம்பிச்சு, 2 பேருக்குள்ளே முட்டல் மோதல் இருக்குது, பேருக்கு பிடிக்கல, அதனால தான் உட்கார வச்சிட்டாரு அப்படி இப்படின்னா. கோச்சும் சொன்னார் ऐसा कोई बात नहीं है, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது, டெய்லி நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம், ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. டீக்கே கோச் சார் मैं बाहर बैठता हूँன்னாரு. அதாவது ஓகே கோச் சார், நான் வெளில உட்காந்துக்கிறேன் தான் அவர் உட்காந்தாரு அந்த மேட்ச்சில். பிகே 11 முக்கியமான நாக் அவுட் மேட்ச்சை சொல்கிறேன். ஸோ அது ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ எங்களுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அதுதான் அவர் என்ன சொன்னார்னு சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பவும் அர்ஜுனுக்கு வருவோம். சொன்னார் என்னோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, ஃபிட்னஸும் ரொம்ப நல்லா ஹையாக இருக்குது. அண்ட் அதே அர்ஜுன் தான் நான், அதே பிளேயர் தான் நான். ஆசை இருக்குது. எங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து பவனை சமால் லேகா. பவன் ஷெராவத் இருக்கிறது பெரிய ப்ளஸ் எங்கள் டீமுக்கு. அண்ட் பெரிய ஸ்டார் அசம்பிள் ஆகிருக்கும், உங்களுக்கே தெரியும். பவனுக்கு படா நாம பவன் வந்து பெரிய நேம் வேறு. நரேந்தர் கூட இருக்கார். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஜாஸ்தி ப்ரெஷர் போட்டுக்கிற மாதிரி இல்லை ரைடரு. ஸோ சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாடுவோம். சுச்சுவேஷன் ஜோ டிமாண்ட் கரைக்கு ஊ கரைக்கா. சுச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுது அதான் பண்ணுவோம். நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் ரைடெல்லாம் எடுக்கணும். இப்போ நான் அவுட் ஆகி பவுன் அவுட் ஆகிட்டாருன்னா 3வது ரைடர் யார் இருக்காங்களோ அவங்க தான் பாயிண்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். 4-5 பேர் டிஃபென்ஸ் இருக்கும்போது நான் ஈஸியாக நான் போவேன் இது எடுக்கிறதுக்கு. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்கும்போது ஈஸியாக ஒருத்தரை டச் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சூப்பர் டேக்கில் 2-3 பேர் இருக்கும்போது மாட்டிப்பாங்க. அதெல்லாம் பசல்லாம் கிங்கு, எப்படி குச்சி மாதிரி குச்சி உங்களை பின்னாடி இழுத்துன்னு போயிடுவார் கடைசி வரைக்கும். அப்புறம் லபக் ஒரு பிடி சூப்பர் டேக்கில் அந்த மாதிரிலாம் பண்ணுற சுச்சுவேஷனில். அதான் சொன்னார், ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு ஸ்கில் லெவல் இருக்குது. நான் 4-5 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக நான் போய் நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியும். ஆஸ் பர் த சுச்சுவேஷன் வில் டிசைட்னாரு. அண்ட் நிறைய பேர் கேட்குறாங்களேன்னு கேட்டாங்க அவரை. 2 பேர் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் 2 பேரும் ஒரே டீமில் எப்படி இருக்க முடியும், எப்படி ஒன்றா இருக்க முடியும், உங்களுக்குள்ளே போட்டி பொறாமை ஈகோலாம் இருக்குமேனு. அண்ட் ஆஸா குச்சினிங்க அது வெளில இருக்கிறவங்க வெளில இருக்கிறவங்க தான் அப்படி யோசிக்கிறாங்க. நாங்கள் அப்படி யோசிக்கல. நானும் பவனும் எங்களுக்கு ஒரே குறிக்கோள் கப் ஜீத்னா. ஏன்னா தமிழ் தலைவாஸ் அபி தக் ஜீத்தா நீங்கள் ஓ கப் ஜீத்னா அவனு கேள்வி. அதான் தமிழ் இது வரைக்கும் கப்பு ஜெயிச்சதில்லை, அவங்களுக்கு கப்பு ஜெயிக்க வைக்கணும். ஒரே மிஷனோடு தான் வந்திருக்கோம் நான் பவன் எல்லா பிளேயர்ஸுமே. எங்களுக்குள்ளே நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது என்கிட்டையும் பவன்ட்டையும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒன்லி பாயிண்ட் டு ப்ரூவ். எங்களுக்கே நானே ப்ரூவ் பண்ணிக்கிறோம் தமிழ் தலைவாசுக்கு ட்ராஃபி ஜெயிச்சு கொடுக்கணுன்னு. வெரி ஹாப்பி என்வாயர்மெண்ட், ஹாப்பி சுச்சுவேஷன், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்தால் தான் நீங்கள் பெர்ஃபார்மே பண்ண முடியும். இப்போ கிரிக்கெட்டில் பேட்டிங் பண்ணும்போது அடுத்த டெஸ்ட் மேட்ச் நான் இருப்பேனா இல்லையா, ஐபிஎல் எனக்கு 12 கோடி வருமா, எந்த டீம் எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மிச்சல் ஸ்டார்க் வந்து உங்களை போல்டு பண்ணுவார். ஆமாம், இப்படி தான் நிறைய பேர் அவுட் ஆகுது. இட்ஸ் அ மைண்ட் கேம் பிட்வீன் யுவர் இயர்ஸ். 2 காதுக்கு நடுவில் என்ன சொல்லுது அது கேளுங்க, இங்கே என்ன சொல்லுது அது மாதிரி மைண்ட் என்ன சொல்லுது அது கேட்கணும். டூ மெனி திங்ஸை போட்டு குழப்பிக்கூடாது. அதை தான் அர்ஜுன் தேஷ்வால் சொல்கிறாரு. என்வாயர்மெண்ட் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவே உங்களுக்கு ஆஃப் த பேட்டில் ஒன். அட்மாஸ்பியர் நல்லா இருந்தாலே பாதி யுத்தம் ஜெயிச்ச மாதிரி தான். போக போக என்ன ஆகுதுன்னா இதுதான் அவர் சொன்னார். நிறைய நேயர் கேட்டிங்க, உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்துட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் சொன்ன பதிலாம் உங்கள் கருத்து சொல்ல. பவனும் இதில் கடைசியில் பேசியிருக்காரு. அது என்னென்னு அப்புறமா எடுத்துகிட்டு வர ஒரு வீடியோ. ஏன்னா இது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. பவன் என்ன சொன்னார் அர்ஜுனை பற்றியும் கோச்சை பற்றியும் டீமை பற்றியும் நான் அப்புறமா வீடியோ போகிறேன். வரை பார்த்தா திரும்ப நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.